வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திருநெல்வேலிக்கு போக போறோங்க. அவங்க திருநெல்வேலி போய் அல்வாவை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 18. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டே. ஸோ இந்த இன்டர்நேஷனல் மியூசியம் டே முன்னிட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மியூசியத்துக்குமே வந்து பொதுமக்கள் பார்வையிடறதுக்கு வந்து இலவசமாக வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள், அப்புறமேட்டு சோழர் கால பல்லவர் காலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து பொதுமக்கள் பார்வையிடறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் எந்தெந்த காலத்தில் உள்ள பொருட்கள் என்னென்ன நிலமையில் இருக்குது இதெல்லாம் பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்மளுடைய ட்ராவல் எப்போதுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை நோக்கி இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம அங்கே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு அது உள்ளேருந்து வந்துட்டோம். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள் எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அதில் வந்து ரொம்ப மைல்டான டிசைன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்திலே வந்து இவ்வளோ சூப்பராக வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல டிசைன்ஸ்லாம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா அருகிலே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அளக்குறது, அந்த உலக்கு அடிமாங்களே அந்த இது அளக்குறது. ஒவ்வொரு படி வந்து அளக்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதே நீங்கள் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப துருபிடிச்சு போய் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே துருபிடிச்சு போய் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் நம்ம பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஜக்கு, இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்திலேயே அவங்க டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 1936 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற முதல் போட்டிங்க. இதை தான் வந்து தினமணி பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேப்பர் தாங்க இந்த இது. நீங்கள் பாருங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பொங்கல் வரதான் அனுப்புவாங்க. அந்த கார்டுலாம் அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி எப்படி வச்சுருக்காங்க இவங்க. அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து தான் சுதேசி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பராங்க இது. அந்த பேப்பர் தான் வந்து இதெல்லாம் வந்து அப்படி லேமினேட் பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க. பாருங்களேன், இன்னும் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இது கரையறையும் அரைக்காமல் நல்லா பத்திரப்படுத்தியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட போஸ்டராங்க. இது எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் வந்து போஸ்ட் வந்து இப்படி தான் அடிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு அது பக்கத்தில் வந்து அந்த நடிகரோட இது போஸ்ட் மாதிரி அடிச்சு எப்படி இது வந்து ஆக்சுவலாக லித்தோ போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த காலத்தில் லித்தோ தானே வந்து அந்த மாதிரி லித்தோ போஸ்ட் தான் வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1949 உள்ள போஸ்டருங்க. இது விளையாட்டு ஜாமான் பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையும் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் புண்ணிமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஐட்டங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஐட்டம். வீட்டில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம், உப்பு புளிலாம் போட்டு வைக்கலாம், அந்த மாதிரி ஐட்டம் தான் இது. பார்த்தீங்களா தேங்காய் துருவி. அந்த காலத்துலேயே தேங்காய் துருவி எப்படி வச்சுருக்காங்கன்னு. இது பார்த்தீங்களா அந்த காலத்தில் தேங்காய் திருவி பார்த்தீங்களா. இந்த திருவிழா எல்லாமே இங்கே போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க.
இதுதான் அப்போ யூஸ் பண்ண கேமராங்க. அப்போவே பாருங்க எப்படிதான் கேமரா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவோட கவர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும். முன்னாடி ஒரு ரேடியோ வரும் மருந்துன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்களா. சும்மா அப்படியே எப்படி போட்டுருக்காங்க முடியல அந்த மாதிரி போட்டுருந்தா அந்த பக்கத்தில் இருக்குங்களா, இதுதான் அந்த ரேடியோ. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. அதனால் சரியாக வந்து வீடியோ எடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்காங்க. ஒரு சில இடத்துல எனக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஃபோட்டோவா பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்களா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பேபியோட ட்ராலியாங்க. இதுக்குள்ளே தான் வந்து சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு அப்படியே அவங்க தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பண்ணல படத்துல தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராலி தாங்க இது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளதான், அதையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிள்னு சொல்லி போடுறாங்க. ஆக்சுவலாக வந்து சைக்கிள் தான். சைக்கிள் வந்து அந்த காலத்தில் ட்ரை சைக்கிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட போஸ்டர் தான் இது. இந்த அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைக்கிளோட, அதான் அந்த சைக்கிள். இதெல்லாம் ரொம்பவே துருபிடிச்சு போய் இருக்குது. ஃபஸ்ட்டாக இதுதான் நிற்குது. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா, ஆனால் அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அப்படியே தொட்டு பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குதுங்க. இதெல்லாம் அப்படி நம்ம சீட்டு மட்டும் போட்டு ஒரு டயரில் மட்டும் கல் டயர் மாதிரி போட்டு ஓட்டுன்னு வச்சுக்கலாம், இன்னும் வந்து ஓடும். அந்த அளவுக்கு தான் நல்லா குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குதுங்க அந்த இது. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து ஃப்ரிட்ஜாங்க. அந்த காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்துங்க எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து மண்ணெண்ணெயில் ஓடுற ஃப்ரிட்ஜ். இதாக இருக்குதுங்களா, இதுதான் வந்து மண்ணெண்ணெய் டேங்காம். இதில் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி வந்து ஓடுமா. அதில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்களா, அது பாட்டில் ஓடிட்டு இருக்குமா. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் வந்து எல்லாமே எல்லா வசதியுமே அந்த காலத்துலேயுமே வந்து இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த அதுக்குள்ளே போஸ்ட்ரு. ஆக்சுவலாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜ் அதில் போஸ்ட்ரு. இதாங்க அந்த காலத்து பேனா. இதில் நம்ம இப்போ வந்து எழுதி பார்ப்போம், எப்படி எழுதுன்னு பார்ப்போங்க. ரொம்ப சூப்பராக தாங்க எழுதுது இது. இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அந்த காலத்து டேப் ரிகார்டு. இதெல்லாம் வந்து எல்லோரும் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் 2000 உள்ள ரேடியோங்க. ஸோ இப்போ ஆனால் இது ஓடு நம்ம வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கீழே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தொலைஞ்சி போயிட்டுனா எப்படி திரும்ப செய்வாங்கன்றது எனக்கு தெரியல. அந்தளவு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. இதாங்க அந்த காலத்து பெட்ரூமாக்ஸ் லைட்டு. பெட்ரூமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அடிமாங்கல்ல, அந்த லைட்டு தான் இது. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி லைட்டு தாங்க இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் டார்ச் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட சைக்கிளும் முன்னாடி வச்சுருப்பாங்க. முன்னாடி சைக்கிளில் அந்த மாதிரி லைட் தான் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா சைக்கிளே இது மாதிரி இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இது வந்து அந்த காலத்து சினிமா போட்டியில் உள்ள ரீல் பெட்டிங்க. அதாவது இதுதான் ரீல் பெட்டி அப்படிம்பாங்க. இதில் தான் வந்து ஃபிலிம் ரோவில் சுற்றி விட்டு இதில் தான் வந்து இதுதான் ப்ரொஜெக்டர், இதில் தான் சுற்றி விட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக தான் ஸ்க்ரீனில் போய் அந்த ஒளி பட்டு அந்த ஃபிலிம் ரோலில் உள்ள படம் வந்து தெரியும். அதெல்லாம் நான் பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தாட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 3 இது இருக்குங்க. வெள்ளி, காப்பர் அண்ட் பித்தளை 3ஓட எஃபெக்ட் இதில் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இதுதான் இப்போ வந்து ஃபேஷனாக கூட வர்றது கூட அந்த வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தூக்குச்சட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளையிலே நம்ம ஆளுக்கு வந்து அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காஸ்ட்லியான பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பித்தளைலாம் என்ன ரேட்டு போயிட்டு பார்த்தீங்களா. அந்த காலத்தில் பார்த்தீங்களா அப்படியே கூட்டு குழம்பு எல்லாம் கொண்டு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தூக்குச்சட்டிக்குள்ளேயே வந்து ஒரு வேலைப்பாடு பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப வெயிட்டுக்கான அந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இட்லி கப்பர் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா கன்சீவாக இருக்கிறவங்களும் இதில் வந்து கருப்பட்டி போட்டு அவிச்சு கொடுப்பாங்களா. கருப்பட்டி போட்டு ஏதோ சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குமா, அது வந்து கன்சீவாக இருக்கவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் மேபி அந்த காலத்து ஆள்கிட்ட கேட்டால் தெரியும். இதுதாங்க இட்லி கப்பரை. சின்னதாக பார்த்தீங்களா, இதுதான் வந்து இட்லி கப்பரை. அந்த காலத்தில் இட்லிலாம் செஞ்சு சாப்பிட்டு தான் இருந்திருக்காங்க போல் இருக்குது. நல்ல ஒரு முயற்சியாக தான் இருக்குது.
கேட்குற காசா அப்படின்னீங்களா, அது வந்து இதுதாங்க. இதுதான் அதுக்குள்ள பாஸ்புக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து நமக்கு இப்போ போய்ட்டு பேங்க் பாஸ்புக்லாம் தரவோ, அதுமாரி அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ரேடியோ வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போய் ஒரு பாஸ்புக் நமக்கு தந்துருவாங்களாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து மாதம் மாதம் போய் ரெனியூல் பண்ணுவோம். ரெனியூல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படி வாங்கன்னா, ஸ்டாம்ப்பு மாதிரி கொட்டுவாங்களாம். ஆக்சுவலாக நம்ம காசு இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்லிப் மாதிரி தரோம், அது வந்து ஸ்டாம்ப்பு மாதிரி குத்தி அதில் வந்து சீல் வச்சு கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறமேட்டி நம்ம வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து நம்ம திரும்ப வந்து பாட்டு வந்து கேட்குமா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இப்போ எப்படி கரண்ட் பில் இருக்குன்னா கரண்ட் கட் பண்ணுறாங்களோ, அதுமாரி வந்து நம்மளுடைய அந்த பேண்டு வந்து கட் பண்ணி விட்ருவாங்களாம். ஸோ ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இப்போ ரேடியோ கேட்குற கூட காசு கொட்டி தான் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்பவே இதாக தான் இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் உள்ள பாஸ்புக்குங்க. அதான் ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து பேங்க்லலாம் அக்கௌண்ட்டில் வச்சு இப்போ எல்லாமே இருந்து தான் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் மக்கள் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்காங்க போல் இருக்குது. அந்த காலத்தில் இந்த புக்கை பார்த்தாங்க, ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பேங்க் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து கையிலேயே வரவு கணக்கு செலவெல்லாம் பார்த்து எழுதி வச்சுருந்துருக்காங்க. ரொம்பவே டெக்னாலஜி காலத்தில் இப்படி தான் இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 4 காயின் தான் வெளியிட்டிருக்காங்களா, 5 காயின் வந்து வெளியிடலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் வந்து வெளியிடுறாங்க. அதாவது மத்திய அரசு பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி காயின்ஸை வந்து வெளியிடுவாங்களா. இது வந்து இந்த நாணயம் சேகரிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இது வந்து ஸ்டால் மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காயின்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறேங்க. அதுவும் போக இல்லை, இதுதான் வந்து ஒவ்வொரு இப்போ கார்கில் போர் அந்த மாதிரி ஒரு போர் நினைவுபடுத்தின ஒரு காயினாங்க இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பல்லவ ராஜாக்கள், சோழ ராஜாக்கள் அவங்களுடைய காசாங்க இது. அந்த காலத்துலேயே வந்து காயின்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து செம்பு வாங்க மெட்டீரியல் செம்பு. நான் ஆக்சுவலாக ஒன்று வெளியில் எடுத்து கேட்டேன், இது வந்து எல்லாமே பேக் பண்ணியிருக்கலாம், எல்லாம் வெளியில் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லாவே காமிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம காசு கொடுத்து வாங்கலை. நான் அதனால் சும்மா என்னால் முடிஞ்சதும் காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன அவங்களுடைய அந்தந்த ராஜா இப்போ சோழர்னா அதுக்குள்ளே முத்திரையை குத்திருக்காங்க, பாண்டியன்னா அந்த மீன் குத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய முத்திரை வந்து அதில் வந்து இருக்குது. ஆனால் யானையோட சின்னம் வந்து எல்லா காயின்லேயுமே இருக்குது. சேரராகட்டும், சோழராகட்டும், பாண்டியராகட்டும், எல்லாரும் வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை சின்னம் வந்து எல்லாத்துலேயும் வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்துல வந்து எப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் கேட்டேன், இந்த மாதிரி காயின்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, நீங்கள் எப்படி பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ வந்து பாண்டிய மன்னர்கள் வச்சுங்களா, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு அந்த சைட்லாம் வந்து தூர் வராங்க பார்த்தீங்களா, தூர் வரன்னு சொல்லுவாங்களா. அந்த டைமில் வந்து தூர் வரவங்க வந்து இந்த மாதிரி காயின்லாம் கிடச்சுன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி காயின் வந்து சேகரிக்கிறவங்கள்ட்ட. ஸோ அந்த மூலமாக இவங்க வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக, இதுவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆக்சுவலாக இவ்வளோ நேரமாக பார்த்ததெல்லாம் காயின் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருளாக பார்த்துருவோம். இப்போ வந்து பார்க்குற கூடிய பொருளாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் சமையலில் யூஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு சீதனமாக கொடுக்குறது, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து காமிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து சீதன கோடையம். இதுக்கு பேர் வந்து சீதன கோடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து நலங்கு தேங்காய். இது வந்து அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து இதெல்லாம் வந்து உருட்டி வந்து விளாடுவாங்களாம். ஸோ அந்த காலத்துலேயே வந்து பாருங்கள் எப்படிலாம் வச்சுருவாங்கன்னு. இது வந்து ஆக்சுவலாக காலில் போடுற தண்டையம். காலில் நம்ம கொலுசு போடுறோம்ல, அதுக்கு பேர் இதுதான் போடுவாங்களாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேயே வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், இதில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுவாங்களாம். பார்த்தீங்களா, இது எல்லாமே விளக்கு பூஜைக்கு வந்து சாமான்கள். இது எல்லாமே இப்போ உள்ளது இல்லைங்க, இது எல்லாமே வந்து 1800களில் உள்ளது. இதெல்லாம் இதே மாதிரி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் ஏதாவது இருந்துச்சு, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.